இந்தியாவின் முன்னணி உணவு விநியோக நிறுவனமான ஜொமேட்டோ சமீபத்தில் சுமார் 600 வாடிக்கையாளர் சேவை ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளது. இது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஜொமேட்டோ நிறுவனம் ஜொமேட்டோ அசோசியேட் ஆக்சிலரேட்டர் புரோகிராம் திட்டத்தின் கீழ் பலரை வேலைக்கு அமர்த்தியது. ஆனால் வேலைக்கு சேர்ந்த ஒரு வருடத்திற்குள்ளாகவே பலரை தற்போது பணிநீக்கம் செய்துள்ளது. ஜொமேட்டோ நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த பணிநீக்கத்தால் முதன்மையாக குருகிராம் மற்றும் ஹைதராபாத் அலுவலகங்களில் பணிபுரிந்தவர்கள் வேலை இழந்துள்ளனர். ஜொமேட்டோ அசோசியேட் ஆக்சிலரேட்டர் புரோகிராம் திட்ட மேலாண்மை, விற்பனை போன்ற பல்வேறு செயல்பாடுகளில் ஊழியர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டதாக நிறுவனம் தரப்பில் கூறப்படுகிறது. இருப்பினும் ஒப்பந்த ஊழியர்களில் பலரது ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படவில்லை என்பதால் வேலை இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஜொமேட்டோ நிறுவனம் இந்த பணிநீக்கத்தை செய்ய பிரதான காரணங்களாக அதன் உணவு விநியோக வணிகத்தில் ஏற்பட்ட மந்தநிலையும் அதன் துணை நிறுவனமான பிளிங்கிட் சந்திக்கும் தொடர் இழப்புகளும் இருக்கின்றன. மேலும் நிறுவனம் தனது செலவுகளை குறைக்கும் முயற்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அதிக முதலீடு செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜொமேட்டோ தற்போது செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் நகட் என்ற வாடிக்கையாளர் ஆதரவு தளத்தை உருவாக்கி வருகிறது. இந்த தளம் மாதந்தோறும் 15 மில்லியனுக்கும் அதிகமான வாடிக்கையாளர் தொடர்புகளை நிர்வகிக்கும் திறன் கொண்டது என்றும் 80% வாடிக்கையாளர் கேள்விகளுக்கு மனிதர்களின் தலையீடு இல்லாமல் பதிலளிக்க முடியும் என்றும் நிறுவனம் கூறுகிறது. ஜொமேட்டோவின் இந்த நடவடிக்கை அதன் ஊழியர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளம் மட்டுமே இழப்பீடாக வழங்கப்பட்டதும், எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதும் அவர்களின் அதிருப்தியை அதிகரித்துள்ளது. பல முன்னாள் ஊழியர்கள் சமூக வலைத்தளங்களில் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தி ஜொமேட்டோவின் இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளனர். மேலும் AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி காரணமாக தங்களது வேலைகள் பறிபோகும் என்ற அச்சமும் ஊழியர்களிடையே நிலவுகிறது. இதற்கு முன்பும் ஜொமேட்டோ நிறுவனம் கடந்த டிசம்பர் 2022 100 ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது. தற்போது ஆட்டோமேஷன் துறையில் நிறுவனம் அதிக முதலீடு செய்து வருவதால் இன்னும் பல ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஊழியர்களிடையே பெரும் பதற்றத்தையும் வருங்காலத்தை பற்றிய கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜொமேட்டோ நிறுவனத்தின் இந்த பெரிய அளவிலான பணிநீக்கங்கள் நடந்திருந்தாலும் பங்கு சந்தையில் அதன் பங்குகள் தொடர்ந்து உயர்வை கண்டுள்ளன. முதலீட்டாளர்கள் ஜொமேட்டோவின் செலவு குறைப்பு நடவடிக்கைகளை வரவேற்று நிறுவனம் லாபகரமான பாதையில் செல்கிறது என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றனர். ஆனால் மறுபுறம் ஊழியர்கள் தங்கள் எதிர்காலம் குறித்து கவலை கொண்டுள்ளனர். இதனால் நிறுவனத்திற்குள் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. குறிப்பாக ஜொமேட்டோ நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அதிகளவில் பயன்படுத்தி வருவதால் எதிர்காலத்தில் இன்னும் பல ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இதனால் ஊழியர்கள் மத்தியில் வேலை இழப்பு குறித்த பயம் நிலவுகிறது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.